காஞ்சிபுரம் பட்டு சேலை என கூறி போலி பட்டு சேலையை விற்பனை செய்வதாக தனியார் கடை மீது வாடிக்கையாளர் விஷ்ணு காஞ்சிபுரம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அது குறித்த செய்தியை பார்க்கலாம். காஞ்சிபுரம் என்றாலே அனைவரின் நினைவில் வருவது பட்டுப்புடவைதான். இங்கு தயாராகும் பட்டுப்புடவைகள் உலகத்தரம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் பிரபல தனியார் ஜவுளிக்கடை ஒன்றில் அதிக விலை கொடுத்து வாங்கிய புடவை போலியானது என்பதை தமிழ்நாடு ஜரிகை தர நிர்ணய ஆய்வுக்கூடத்தில் உறுதி செய்ததால் வாடிக்கையாளர்கள் போலீசிடம் புகார் தெரிவித்துள்ளனர். ஹேண்ட்லூம்ஸில் நாங்கள் பட்டுப்புடவை எடுத்தோம். நாங்கள் எடுத்துகிட்டு சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதே கடையில் பட்டுப்புடவை எடுத்தவங்க புடவை சரியில்லை, அதாவது பார்த்திங்கன்னா பட்டுக்கு உண்டான தரமே இல்லை, அது வெறும் ஜரிகையும் இல்லை பட்டும் இல்லை, அதில் காப்பர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக போய்ட்டு நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம். இந்த மாதிரி நாங்களும் அந்த கடையில் தான் இருக்கோம், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி அதில் பட்டு ஜரிகை எதுவுமே இல்லை, போலியான பட்டு புடவை இது, இந்த மாதிரி எங்களுக்காக விற்றுருக்காங்க. சரி, உடனே நாங்களும் அதை டெஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது பார்த்தா எங்களுதும் எல்லாமே 0% இருக்குது. பட்டுப்புடவை விற்பனை செய்தவர் பல ரகங்களில் புடவைகளை காட்டி சுத்தமான காஞ்சிபுரம் பட்டில் 35% வெள்ளி சரிகை கலந்தது என்று கூறியதாக வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் தமிழ்நாடு ஜரிகை தர நிர்ணய ஆய்வுக்கூடத்தில் பரிசோதித்த போது அது போலி என்றும் விலை 1000 ரூபாய் கூட இருக்காது என்றும் தெரிய வந்தது. ஃபுல்லாகவே வெள்ளி சரிகைன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா 0% கூட இல்லை. அங்கேருந்து நாங்கள் இவ்வளோ தொழுவு எதுக்கு வரோம்? போலி இது வாங்குறதுக்கு வரோம். ஒரிஜினல் விற்கிறாங்கன்னு சொல்லுவது தானே வரோம். எங்களுக்கு போலி கொடுத்து ஏமாத்துறதுனால எல்லா மக்களையும் தானே ஏமாத்துறாங்க. அது தப்பு தானே. அது ஒருத்தரை தட்டி கேட்கணும்ல. 35% வெள்ளி ஜரிகை உள்ளது என எழுத்துப்பூர்வமாகவோ வாய்மொழியாகவோ தெரிவிக்கவில்லை என கூறப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.